வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிசினஸ் பார்ட்னர். ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார், உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய்? அதற்கு அந்த பிச்சைக்காரன், சார், எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. கடந்த 1 வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எதுவும் கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனதர் போல் இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன். உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கில்லை. வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன். வேறு ஒண்ணா? எதுவா இருந்தாலும் சரி, என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன். உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆக்க போகிறேன். எனது பிசினஸ் பார்ட்னரா? ஆமா, எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும். அவ்வளவுதான். முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டாண்டா குமாரு என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்தில் மூழ்கியது. சார், அது லாபத்தை நம்ம எப்படி பிரிச்சுக்க போறோம்? உங்களுக்கு 90, எனக்கு 10%? இல்ல, உங்களுக்கு 95, எனக்கு 5%? எப்படி? ஆர்வத்தோடு கேட்டான். இல்லை, நீ 90% எடுத்துக்கிட்டு எனக்கு 10% கொடுத்தா போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சார் சொல்றீங்க? நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாப்பா, உனக்கு 90%, எனக்கு ஜஸ்ட் 10% போதும். எனக்கு பணம் தேவையில்லை. அது நீ நிறைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு. இந்த 10% கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்ல, உனக்கு நன்றி உணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான். எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே, நான் உனக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் புரளத் துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே போய்விட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கியவன் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான். கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான். தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு சில மாதங்கள் சென்றது. அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லையே. உழைப்பு எல்லாம் என்னோடது. இரவு பகலா நான் தான் வேலை செய்கிறேன். இனி எனக்கே 100% லாபம் என்று முடிவு செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரரிடம் தனது லாப பங்கை பெற கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னோடது. அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு 10% தரணும்? எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான். அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள்? ஒரு செகண்ட் யோசியுங்களேன். இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இறைவன் தான் பிசினஸ் பார்ட்னர். நாம் தான் அந்த புது பணக்காரன். இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை, ஒவ்வொரு நொடியை, நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை. 5 நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன். அது மட்டுமா? 5 போதாது என்று கை, கால், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகள் கொடுத்தான். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிடத் தொடங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும். இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் 10% நேரத்தை தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அது கூட அவனது தேவைக்காக அல்ல, அவன் தேவைகளற்றவன். நமது நன்றி உணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான். அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.